ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி பார்க்க போறோம். இது வெறும் தோட்டம் வளர்க்கிற கதை மட்டும் இல்ல, நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான லெசன் பத்தி பேசுது. நம்ம எல்லாருமே லைஃப்ல சக்சஸ் வேணும்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனா ரியல் சக்சஸ் எங்க இருக்கு? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இன் டுடே ஸ்டோரி, த மேஜிக் ஆஃப் த ஷேர்டு ஃபென்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அழகான கிராமம். அந்த ஊரோட பேரு பச்சையூர். பேருக்கு ஏத்த மாதிரியே எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இன்னைக்கு காலையில சூரியன் மெல்ல மெல்ல மேல வருது. பேர்ட்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி பாட்டு பாடுது. ராமுவோட வீட்ல அலாம் அடிக்குது. ராமு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவனோட தோட்டம் எப்பவுமே ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும். ஒரு புல், அதாவது கிராஸ் கூட எக்ஸ்ட்ராவா வளரக்கூடாது. ராமு காலையில எழுந்த உடனே அவனோட எக்ஸ்பென்சிவ் பூட்ஸ போட்டுட்டு தோட்டத்துக்குள்ள போறான். இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பிளான்ட்ஸுக்கு பவர் பூஸ்டர் ஃபர்டிலைசர் போடணும்னு அவனுக்குள்ளே பேசிக்கிறான். அவன் கையில ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட். அதுல இருக்கிற கெமிக்கல்ஸோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ராமு நினைக்கிறான், இதுதான் பெஸ்ட். இது போட்ட ஒரே வாரத்துல டொமேட்டோ எல்லாம் ஆப்பிள் மாதிரி பெருசாகிடும். அந்த சோமுவை பாரு, இன்னும் சேத்துல கைய வச்சுட்டு திரியறான். பக்கத்து வீட்ல சோமு என்ன பண்றான்? அவன் தோட்டத்துல கெமிக்கல்ஸுக்கு வேலையே இல்ல. சோமு மெல்ல குனிஞ்சு மண்ண கையில எடுக்கிறான். அந்த மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்கு. அதுதான் மண் வாசனை. சோமு அவனோட செடிகள் கிட்ட பேசுவான். என்ன தக்காளி குட்டி, இன்னைக்கு புது இலை வந்திருக்கா? சூப்பர்னு சொல்லுவான். அவன் தோட்டத்துல ஒரு சின்ன தொட்டில பஞ்சகவ்யா ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது ஒரு நேச்சுரல் டானிக். சோமு நினைக்கிறான், செடிகள்னா அது நம்ம குடும்பம் மாதிரி. வேகமா வளர்றதை விட நல்லதா வளரணும். அந்த ஊரோட தலைவர், அதாவது வில்லேஜ் ஹெட், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றார். மக்களே, அடுத்த மாசம் நம்ம ஊர்ல பசுமை திருவிழா நடக்க போகுது. அதுல பெஸ்ட் வெஜிடபிள் கார்டன் காம்படிஷனும் இருக்கு. வின்னருக்கு ₹50,000 கேஷ் பிரைஸ் அண்ட் ஒரு சில்வர் ஷீல்ட். ஊரே பரபரப்பா ஆகுது. ராமுவோட கண்ணு முன்னாடி அந்த சில்வர் ஷீல்டு மட்டும் தான் தெரியுது. அவன் சோமுவை பார்த்து கிண்டலா சிரிக்கிறான். சோமு, நீ இன்னும் அந்த பழைய காலத்து சாணியும் வீட்டு வேஸ்டும் கொட்டிட்டு இருக்க. அதை வச்சு நீ எப்படி வின் பண்ண போற? ஜஸ்ட் லுக் அட் மை கார்டன். எல்லாமே டெக்னாலஜி. சோமு அமைதியா பதில் சொன்னான். ராமு, தோட்டம்னு சொல்றது ஒரு போராட்டம் இல்ல, அது ஒரு அன்பு. லெட் த பெஸ்ட் கார்டன் வின். டேஸ் பாஸ்ட். காம்படிஷனுக்கு கரெக்டா 2 நாள் முன்னாடி வெதர் சடனா மாறுது. ஸ்கைஸ் டர்ன்ட் பிளாக். காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சிடுச்சு. ராமு பயந்து போயிட்டான். அவனோட செடிகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஆனா அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வெயிட். அதோட தண்டு ரொம்ப லேசா இருக்கு. ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ். இது வெறும் மழை இல்ல, இது ஒரு பெரிய ஸ்டார்ம், அதாவது சைக்ளோன். ராமு ஜன்னல் வழியா பாக்குறான். அவனோட அழகான ஸ்ட்ரெயிட்டா இருந்த டொமேட்டோ பிளான்ட்ஸ் எல்லாம் காத்துல உடையுது. ஐயோ, என் பணம், என் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வேஸ்டா போகுதுன்னு கத்துறான். ஆனா சோமு வீட்ல செடிகள் எல்லாம் காத்துல ஆடுது. ஆனா அது ஊடையல. என்ன காரணம்? சோமுவோட செடிகள் மெல்ல மெல்ல வளர்ந்ததால அது மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமா வேர் விட்டு இருந்தது. ஸ்ட்ராங் ரூட்ஸ் ஆர் தி சீக்ரெட் ஆஃப் லைஃப். அடுத்த நாள் காலையில மழை நின்னுடுச்சு. ராமுவோட தோட்டம் ஒரு கிரேவ்யார்டு மாதிரி இருந்தது. ஆல் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் வாஸ் டெஸ்ட்ராய்டு. ராமு தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். அப்போ ஒரு கை அவன் தோள் மேல விழுது. அது சோமு. ராமு, அழாத. நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ராமு ஷாக் ஆகி கேட்டான், உன் தோட்டம் எப்படி சர்வைவ் ஆச்சு சோமு? சோமு சொன்னா, நான் செடிகளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்கல, ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தேன். சோ அது ரூட்ஸை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிச்சு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் தோட்டத்தை சரி பண்ணலாம். ராமுவுக்கு அவனோட தப்பு புரிஞ்சிடுது. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராமு கிட்ட இருந்த டூல்ஸ் அண்ட் சோமு கிட்ட இருந்த நேச்சுரல் நாலேஜ் ரெண்டும் சேர்ந்து ஒரு புது மேஜிக் கிரியேட் ஆச்சு. காம்படிஷன் டே வந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லார் வீட்டுக்கும் வந்தாங்க. ராமு அண்ட் சோமுவோட ஷேர்டு கார்டனை பார்த்து ஜட்ஜஸே அசந்து போயிட்டாங்க. அங்க இருந்த கருணை கிழங்கு, தக்காளி அண்ட் வெண்டைக்காய் எல்லாமே பார்க்கவே ரொம்ப ஹெல்தியா இருந்தது. ஜட்ஜஸ் சொன்னாங்க, இந்த வருஷம் பிரைஸ் ஒருத்தருக்கு இல்ல, இது ஒரு டீமுக்கு. ராமு அண்ட் சோமுக்கு இந்த அவார்டை தரோம். என்ன காரணம்னா, இவங்க தோட்டத்துல இருக்கிற வெஜிடபிள்ஸ்ல அன்பு அண்ட் பேஷன்ஸ் இருக்கு. ராமுவோட கையில இப்போ கேஷ் பிரைஸ் அண்ட் ஷீல்டு இருக்கு. அவன் அந்த ஷீல்ட சோமு கிட்ட கொடுத்தான். இது உனக்கு தான் சேரும் சோமு. நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் தோட்டம் வளர்க்கறதையே விட்டுருப்பேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய கதையில நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன?
எதுவுமே வேகமா கிடைக்கணும்னு நினைக்காத. குவாலிட்டி டேக்ஸ் டைம். உங்க லைஃப்ல உங்க கேரக்டர் அண்ட் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போதான் கஷ்டம் வரும்போது நீ சாய மாட்டா. கொலாபரேஷன் ஓவர் காம்படிஷன். மத்தவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட மத்தவங்களோட சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைங்க. இந்த ஸ்டோரி உங்க மனசுக்கு நிம்மதியை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி குரூப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க உங்க வீட்ல என்ன செடி வளர்க்கறீங்கன்னு. See you in the next video. Stay green, stay happy. Bye bye.